ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல துவரம்பருப்பு வடை தாங்க. ஆல்ரெடி எல்லாருமே நீங்க கடலப்பருப்பு வடை தான் செஞ்சு பார்ப்பீங்க. கிராமப்புறங்களில் எல்லாம் பெரும்பாலும் மண் வாசனையோட, இது வந்து நம்ம மண் கட்டி செய்யற பருப்பு தான். அதனால இந்த வடை செய்யறப்பயே உங்களுக்கு அப்படியே வாசனையா வரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பருப்பு நான் பண்ணி பருப்பு தான் எடுத்துருக்கேன். ஒரு 1 hour ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அதுல வரமிளகாய் அதுலேயே வாஷ் பண்ணி உப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, பூண்டு இதெல்லாம் நறுக்கி வச்சு அந்த பருப்புலையே கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா இந்த பக்கத்தில் பிறஞ்சிக்கோங்க. நான் அந்த வடை எப்படி போடுறேன்னா கொஞ்சம் நல்லா தட்டி தான் போடுவேன். கையில் தட்டிக்கோட வாழையில எண்ணெய் பதவி தட்டுங்க, உங்களுக்கு நல்லா வரும், எடுக்கவும் வரும். இல்லைங்க மொத்தமாகவும் போடுவாங்க. இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். வடையும் அப்படியே வாசனையாக இருக்கும். நம்ம கடலப்பருப்பு வடையோட துவரம்பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.